ஓம் சாந்தி. நாம் அபகாரம் செய்பவர் மீதும் உபகாரம் செய்யும் ஆத்மா. நாம் சாட்சாத்கார மூர்த்தியாக இருக்கும் ஆத்மா. நாம் அனைவருக்கும் அன்பு, சகயோகம் மற்றும் கருணை காட்டுகின்ற ஆத்மா. நாம் தந்தைக்கு சமமாக அபகாரம் செய்பவர்கள் மீது கூட உபகாரம் செய்கின்றோம். நிந்தனை செய்பவர்களையும் நம்முடைய நண்பர்களாக ஆக்குகின்றோம். நாம் நமது எந்த ஆத்மாக்கள் எப்படி இருந்தாலும் அனைவரும் பரமாத்மாவின் குழந்தைகளே. எனவே குழந்தாய் குழந்தாய் என கூறிக்கொண்டிருக்கின்றார். தந்தையின் பார்வையில் மிக உறுதியாக இருக்கின்றார். நாம் ஒருபோதும் யாரையும் குழந்தாய் குழந்தாய் என கூற முடியாது. நாம் இந்த ஆத்மா நமது சகோதரராக பார்க்கின்றோம். சகோதரரோடு பேசுகின்றோம். இந்த பார்வையை நாம் உறுதியாக்கும் பொழுதுதான் ஆன்மீக அன்பு நமக்கு ஏற்படுகின்றது. தவறான எண்ணங்கள் விலகிப் போய்விடுகின்றன. நிந்தனை செய்வோர் கூட நண்பர்களாகி விடுகின்றனர். ஆகாஷவாணி சிவத்தந்தை உடையதாகும். யார் நம்மை நிந்தனை செய்கிறார்களோ அவர்களே நமது நண்பர்களும் கூட. இப்போது நாம் படித்து உபகாரம் செய்கின்றோம். நாம் அன்பிலும் மிக அன்பான குழந்தைகள். இந்த ஞானம் எவ்வளவு ஆழமானது! நாம் நினைவை புத்தியின் மூலம் செய்கின்றோம். பரமாத்மா ஒரு சிறிய ஆத்மாவாக இருக்கின்றார். அவர் நமது தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருக்கின்றார். துக்கத்தின் போது அனைவருமே தந்தையை நினைக்கின்றனர். சுகத்தின் போது யாருமே நினைப்பதில்லை. சத்கதியை யோக பலத்தின் மூலம் நாமே எடுத்துக்கொள்கின்றோம். நமக்கு நாமே இரக்கம் காட்டுகின்றோம். நமக்கு நாமே ராஜ்ய திலகம் இட்டுக் கொள்கின்றோம். நம்முடைய நினைவானது ஓடுவதாகும். ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் உண்டு. எவ்வளவு முடியுமோ நாம் அவ்வளவு ஓடலாம். சிவத்தந்தை எந்த ஒரு புத்தகத்தையும் படிப்பதில்லை. அவர் ஞானம் நிறைந்தவர், விதை ரூபமானவர். இந்த சிருஷ்டி என்னும் மரத்தின் விதையானவர் தந்தை. அவர் வசிக்கும் இடம் மூலவதனமாகும்.
அவர் அல்லாஹ்வாகவும் இருக்கின்றார். தந்தை வந்து அனைவருக்கும் சத்கதியை அளிக்கின்றார். சொர்க்கம் மற்றும் நரகத்தின் ரகசியத்தை நமக்கு புரிய வைக்கின்றார். அனைவருக்கும் நாம் அன்பான நண்பர்களாக இருக்கின்றோம். நாம் மலர்களை போன்றவர்கள். தந்தை கூட நமக்கு சேவை செய்கின்றார். நாளுக்கு நாள் ஆழமான விஷயங்களை தந்தை புரிய வைக்கின்றார். தந்தை வந்து உண்மையான கண்டம் மற்றும் உண்மையான தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். இப்போது பொய்யான கண்டத்தை சத்திய கண்டமாக தந்தை மாற்றுகின்றார். எப்படி தந்தை சேவைக்காக வதனத்திலிருந்து கீழே வருகின்றாரோ, அதே போல நாமும் சேவையின் பொருட்டு வதனத்திலிருந்து வந்திருக்கின்றோம். இவ்வாறு நாம் அனுபவம் செய்து சேவை செய்வதால் எப்பொழுதும் விலகியும் தந்தைக்கு சமானமாகவும் பிரியமானவராகவும் ஆகிவிடுகின்றோம். மேலிருந்து கீழே வருவது என்றால் அவதாரமாகி அவதரித்து சேவை செய்வதாகும். எனவே நாம் உண்மையான அவதாரமாகவும் அனைவரையும் முக்திதாமத்திற்கு அழைத்து செல்கின்றோம். நாம் அவதாரம் என்று புரிந்து சேவை செய்யும் பொழுது சாட்சாத்காரமூர்த்தியாக ஆகின்றோம். மேலும் அநேகருடைய விருப்பங்களும் பூர்த்தியாகின்றது. இந்த ஆழமான மற்றும் அழிவற்ற ஞானத்தை புரிந்து கொள்வதற்காக புத்தியை நினைவு பயணத்தினால் தங்க பாத்திரமாக நாம் ஆக்குகின்றோம். நினைவு என்ற ஓட்டப்பந்தயத்தில் நாம் ஈடுபடுகின்றோம். தந்தையின் கட்டளைப்படி நடந்து படிப்பை கவனமாக படித்து நம் மீது நாமே இரக்கம் மற்றும் ஆசீர்வாதம் செய்கின்றோம். நமக்கு நாமே ராஜ்ய திலகத்தை வைத்துக் கொள்கின்றோம். இகழ்பவர்களையும் கூட நமது நண்பர்களாக புரிந்து கொண்டு அனைவருக்கும் சத்கதியை அடையச் செய்கின்றோம். மேலிருந்து அவதரித்த அவதாரமாகி சேவை செய்யக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆத்மா நாம். நமக்கு ஒருவர் நல்லது கொடுத்தாலும் சரி, தீயது கொடுத்தாலும் சரி, நாம் அனைவருக்கும் அன்பு மற்றும் சகயோகம் கொடுக்கும் ஆத்மா நாம். மேலும் கருணை காட்டுகின்ற ஆத்மா நாம்.
நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.